இந்த ஆள் அவரோட சைக்கிள் ஹேண்டில் பாரை கீழே பார்த்து இருந்ததை அப்படியே ஆப்போசிட்டா மேல பார்த்த மாதிரி மாத்திடுறாரு. ஆக்சுவலா சைக்கிள் ரேஸ் ஓட்டுறவங்க எல்லாருமே கீழே பார்த்த மாதிரி தான் ஹேண்டில் பேர் வச்சிருப்பாங்க. ஆனா இவரு அவங்களுக்கு ஆப்போசிட்டா மேல பார்த்த மாதிரி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு ஏத்த மாதிரி ஒரு சைக்கிள் செய்யறாரு. அந்த சைக்கிளை வச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல பார்த்தா இவருக்கு ஏத்த மாதிரி ஒரு சைக்கிள் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த சைக்கிள் இவருக்கு சுத்தமா பிடிக்காது. அதுக்கான காரணம் என்னன்னா நடுவுல இருக்க ஒரு பாரோட வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை இவரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணும். அதோட வெயிட் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. ஸ்பான்சர் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இந்த சைக்கிளை வச்சு அந்த ரெக்கார்டை நீங்க பிரேக் பண்ணா உங்களுக்கான செலவெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்மளும் ஓகே சொல்லிடுறான். கரெக்டா 1 மணி நேரத்துல 205 லேப்ஸ் அடிக்கணும். ஸ்டார்டிங்ல ஓட்டும் போது ரொம்ப ஸ்லோவா ஓட்டுவாரு. டைம் ஆக ஆக ரொம்ப கஷ்டமா இருக்கும். நடுவுல இருக்க பாரோட வெயிட் அதிகமா இருக்கனால இவருக்கு ஓட்டுறக்கே வர மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் ஃபுல் எஃபோர்ட் போட்டு ஓட்டுறாரு. கடைசி 45 செகண்ட்ல 5 லேப்ஸ் பாக்கி இருக்கும். இவர் 3 லேப்ஸ் தான் முடிச்சிருப்பாரு. பேலன்ஸ் இன்னும் 2 இருக்கும். என்னதான் இவர் அதுல தோத்திருந்தாலும் எல்லாரும் இவர் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா இந்த விஷயத்துல இவருக்கு சுத்தமா சந்தோஷமே இல்ல. இந்த போட்டி நான் திரும்பி கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் என்னதான் பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா போய் நோட் பண்றாரு. அவருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். அவர் பக்கத்துல ஒரு வாஷிங் மிஷின் ஓடிட்டு இருக்கும். அப்பதான் அவருக்கு பயங்கரமா ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த வாஷிங் மிஷின்குள்ள இருக்க பேரிங் எடுத்து இந்த சைக்கிள் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சது மட்டும் இல்லாம அதை ட்ரை பண்றாரு. ரெடி பண்ண ஒரு 2-3 நாள்லயே மறுபடியும் வந்து அந்த ட்ராக்ல கலந்துக்கிறாரு. ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவாரு. பாக்குறவங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டே போயிடும். இவர் ஜெயிக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. டைம் ஆக ஆக இவர் ரொம்ப ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிச்சிருவாரு. இவருக்கும் பாடி எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிரும். ரொம்ப ஸ்பீடா போறதுனால வேர்வை எல்லாம் கண்ணில் வந்து விழுக ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் விடாம ஓட்டி ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுறாரு.